செப்டம்பர் மாதம் சந்திரகிரகணம் வந்ததால் 5 பிரதமர்கள் நீக்கப்பட்டு புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். தாய்லாந்து பிரதமர், நேபாள பிரதமர் ஓட ஓட விரட்டியடிக்கப்பட்டார். பிரான்ஸ் பிரதமர், இப்படி பல்வேறு நாட்டு பிரதமர்கள் சந்திரகிரகணம் இந்த செப்டம்பர் மாதத்தில் 9, 10 தேதிகளில் இந்த மாற்றம் நிகழ்ந்தது. செப்டம்பர் மாதத்தில் கடைசி வாரத்தில் நிகழும் சூரிய கிரகணம் ஒன்று வரப்போகிறது. இந்த சூரிய கிரகணத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியை பிரான்ஸ் மற்றும் நேபாளத்தில் விரட்டி அடிக்கப்பட்டது போன்று மாபெரும் புரட்சி ஒன்று அங்கு வெடிக்கப் போகிறது. அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான புரட்சியை நேபாளத்தில் ஜெனரேஷன் இசட் பிரிவினர் போராட்டத்தில் ஈடுபட்டது போன்று அதே ஒரு செயல். அங்கு வேலைவாய்ப்பின்மை, டாலரினுடைய மதிப்பு குறைவு, அங்கு இருக்கும் 30 கோடி பேரில் 3 கோடி பேர் பிச்சை எடுக்கும் நிலைமையில் இருக்கிறார்கள். அமெரிக்காவில் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் மிகப்பெரிய இடைவெளி என்றால் எவரெஸ்ட் சிகரம் அளவிற்கு 1000 கோடிக்கும் $1 உள்ள வித்தியாசமாக 1000 கோடி டாலரும் $5 என்ற வித்தியாசம் அங்கே நிகழ்கிறது. இதனால் ஓட ஓட விரட்டப் போகிறார் அமெரிக்க அதிபரை. அதேபோன்று கனடா மற்றும் மேற்குலக நாடுகள் போன்றவற்றில் நடக்கப் போகிறது. வருகின்ற சூரிய கிரகணம் செப்டம்பர் கடைசி வாரத்தில். செப்டம்பர் முதல் வாரத்தில் சந்திர கிரகணத்தில் 5 பிரதமர் தூக்கி எறியப்பட்டார்கள். அதே போன்ற நிலைமை இன்னும் 10 தினங்களில் இருந்து 20 தினங்களுக்குள் முடிந்துவிடும். பல்வேறு அதிபர்கள் மாற்றப்பட போகிறார்கள். குறிப்பாக அமெரிக்க அதிபர், அவரை மக்கள் விரைவில் விரட்டியடிக்கப் போகிறார்கள். அவருடைய டாலரை உலகம் முழுவதும் நாடுகள் பின்பற்றுவதால் அதனால் அவருடைய டாலரின் மதிப்பு உயர்ந்தது. உதாரணமாக அங்கே $1000 அமெரிக்க டாலரை இந்தியாவில் கொண்டு வந்து கொடுத்தால் கிட்டத்தட்ட 85,000 ரூபாய் இந்திய நாணயங்கள் கிடைக்கும். 85,000க்கு 1 டன் பாசுமதி அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் இன்னும் 6 மாதத்தில் $1000 இங்கு கொடுத்தால் 1000 ரூபாய் தான் கிடைக்கும். அதாவது 1000 வெறும் 1000 ரூபாய் 10 கிலோ பாசுமதி அரிசி தான் கிடைக்கும். முன்பு 1000 கிலோ பாசுமதி அரிசி கிடைத்தது $1000.